இப்போ நம்ம யயாதி தேவயானி குரூப்பில் வந்த யது, அந்த யதுவுக்கு பிறந்த சஹஸ்ரசித்து, குரோஷ்டு, நலன், ரிபு இவங்கள பற்றி இவங்களோட குரூப்பில் நம்ம இப்போ குரோஷ்டு குரூப்பை பற்றி பார்க்குறோம். இந்த குரோஷ்டு குரூப்பில் நிறைய கிரகங்கள் பிருது, ருசகர், சாமகன் இவங்கெல்லாம் வெளியே வர்றாங்க. இப்போ இந்த சாமகனை பற்றி பார்க்குறோம். இந்த சாமகன் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க குரூப்லேருந்து ஒரு பெண் கிரகத்தை தன்னோட குரூப்பில் இணைச்சிக்கிறார். சுருஷை அப்படின்னு. ஏற்கனவே இவரை சுற்றி ஒரு பெண் கிரகம் இருக்குது. இவர் பக்கத்து குரூப்லேருந்து சுருஷை அப்படிங்கிற கிரகத்தை இணைச்சிக்கிறார். அதுக்கப்புறம் இவர்கிட்டேருந்து வெடித்து செதறுவார் ஒருத்தர், விதர்ப்பர் அப்படின்னு சொல்லி. அந்த கிரகம் இவர் பக்கத்து குரூப்லேருந்து இழுத்துட்டு வந்து அந்த சுருஷை அப்படிங்கிற கிரகத்தோடு சேர்ந்து சுற்றி அந்த ஏரியாவுக்கு பேர் விதர்ப்ப நாடு. அந்த ஏரியாவுக்கு பேர் தான் விதர்ப்பன். அந்த ஏரியாவை ஆண்டதுனால அந்த ஏரியாவுக்கு பேர் விதர்ப்ப நாடு அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த விதர்ப்பம் அப்படிங்கிற ஏரியாவை இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இருந்தவங்க நல, தமயந்தின்னு ஒரு 2 கிரகங்கள் அந்த ஏரியாவில் இருந்திருக்கோம் முன்னாடியே. இப்போ நம்ம சாமகன் கிட்டேருந்து வெடித்து சிதறினா அந்த விதர்ப்பன் அப்படிங்கிற கிரகம் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு இப்போ பேர் விதர்ப்ப நாடு. இந்த விதர்ப்பனும் சுருஷையும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு 3 கிரகங்கள் பிறக்குது. சுருதர், கிருதர், ரோமபாதர் அப்படிங்கிற அவங்க 3 கிரகங்கள் வெடிக்குது. இப்போ இந்த விதர்ப்பனுக்கு 3 கிரகங்கள் பிறக்கிறாங்க. இதில் ரோமபாதருக்கு சேதி அப்படிங்கிற கிரகம் பிறக்குது. இப்போ இந்த சேதிங்கிற கிரகம் எந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கோ அந்த ஏரியாவுக்கு பேர் சேதி நாடு அப்படின்னு வந்துச்சு. இந்த சேதி நாட்டை ஆண்ட மன்னன் சிசுபாலன். இந்த சேதிக்கு பிறந்தவர் தான் சிசுபாலன். இந்த சிசுபாலனை தான் நம்ம கிருஷ்ணர் இந்த இதை சுற்றி சுதர்சன சக்கரத்தை சுற்றி அவர் வதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிசுபாலன் இந்த சேதி நாட்டு அரசன். இப்போ இந்த விதர்ப்பனுக்கு கிருதர் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சுல்ல, அந்த கிரகத்துக்கு பிறந்தவர் தான் இந்த குந்தி போஜ.